ஹாய் டியூட்ஸ், இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் எப்பவும் வைக்கிற மாதிரி வைக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புளிக்குழம்பு பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்க மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு கட் பண்ண 10 சின்ன வெங்காயம், 4 தக்காளி, குட்டியாக கட் பண்ண 6 பல் பூண்டு, நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கட் பண்ண முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ண சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கரைச்சி வச்ச புளியில் 4 தக்காளியும் போட்டு நல்லா கரைச்சி 2-3 டைம் அலசி எடுத்து ஊற்றிக்கோங்க. அது கூடவே கட் பண்ண முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து எல்லாம் ஒரு மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு மூடி போட்டு வச்சு 10 நிமிஷம் கழிச்சு அரைச்சி தேங்காய் பேஸ்ட் சேர்த்து திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. மண் சட்டியில் செஞ்சாலே அதோட டேஸ்ட்டு வேற லெவல் தான். அதுவும் புளிக்குழம்பெல்லாம் மண் சட்டியில் செஞ்சோம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அடுத்த நாள் மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த புளிக்குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு கிளறி எடுத்தால் சூடான சுவையான முருங்கை உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு